தென்கொரிய கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான பயணிகள் கப்பலிலிருந்து காணாமற் போன 290 பேரையும் தேடும் நடவடிக்கையில் இரண்டாவது நாளான இன்று தென்கொரிய கடலோர பாதுகாப்பு படையினரும் கடற்படை சுழியோடிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தில் தற்பொழுது 9 பேர் பலியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கப்பல் விபத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இன்று அந்நாட்டின் கரையோர நகரான ஜின்டோவிற்கு வருகை தந்தனர். குறித்த பயணிகள் கப்பலுக்குள் நீர் புகுந்துள்ளமையினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தென்கொரியாவின் 100 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில் உள்ள ஜிஜு தீவிற்கு கல்வி சுற்றுலா செல்வதற்கு குறித்த கப்பல் நேற்று புறப்படும் போது 400க்கும் மேற்பட்ட பயணிகள் கப்பலில் இருந்ததுடன் அதில் 340 பேர் வரையானோர் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6000 தொன்கள் கொண்ட குறித்த கப்பல் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பானினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்கொரிய கடற்பரப்பில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடும் மீட்பு படையினர் 6 வயது சிறுமியை மீட்டுள்ளனர். கப்பல் மூழ்கிய வேளை சிறுமி தனது பெற்றோரை விட்டு பிரிந்துள்ளதாகவும் சிறுமியின் பெற்றோரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமி சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை படகு விபத்தில் காணாமற் போனோரை தேடும் பணிகள் தாமதமடைந்து வருவதையிட்டு காணாமற் போனோரின் உறவினர்கள் முறைப்பாடு தெரிவித்துள்ளனர்.